1872ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் இருக்கும் ஒட்டப்பிடாரத்தில் செல்வாக்குமிக்க வழக்கறிஞரின் மகனாக பிறந்தார் சிதம்பரம். தந்தையின் வழியில் தானும் வழக்கறிஞரானார். இருவருமே சாமர்த்தியமான வழக்கறிஞர்கள் என பெயர் எடுத்தவர்கள்தான். என்றாலும் ஒரே ஒரு வித்தியாசம். தந்தை உலகநாதன் பணக்காரர்களுக்காக மட்டுமே வாதாடினார். மகன் சிதம்பரம் ஏழை எளியவர்கள் பக்கம் நின்று பேசினார். அப்போது பரபரப்பாக பேசப்பட்ட 3 துணை நீதிபதிகளின் ஊழல் வழக்கு ஒன்றில் ஆஜராகி மக்கள் வழக்கறிஞர் என்று புகழ் பெற்றார் சிதம்பரம். அந்த சிதம்பரம்தான் பின்னாளில் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்துக்கு போட்டியாக கப்பல் நிறுவனம் நடத்திய வ.உ.சி. என்று அழைக்கப்படும் வ.உ. சிதம்பரம். 1905ஆம் ஆண்டு வழக்கறிஞர் சிதம்பரம் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து தீவிர அரசியலில் ஈடுபட்டார். தமிழக கடலோரங்களில் இருந்த பிரிட்டிஷ் கப்பல் போக்குவரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்னும் கப்பல் நிறுவனத்தில் பெரிய அளவில் முதலீடு செய்தார். இதற்காக தன் சொத்துக்களை எல்லாம் விற்றார். அந்த நிறுவனம் பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனத்திற்கே போட்டியாக தூத்துக்குடி கொழும்பு இடையே தன் கப்பல் சேவையை தொடங்கியது. இந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் கட்டணத்தை குறைக்க முடிவு செய்தது பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனம். சிதம்பரமும் கப்பல் கட்டணத்தை குறைத்தார். இறுதியாக பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பயணிகளை இலவசமாக அழைத்துச் செல்வதாக கூறியது. சிதம்பரத்தால் ஈடு கொடுக்க முடியவில்லை. சிதம்பரத்தின் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி திவாலானது. திருநெல்வேலியில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக நடத்திய போராட்டத்தை காரணம் காட்டி சிதம்பரத்தை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தது பிரிட்டிஷ் அரசு. அவரிடமிருந்து பாரிஸ்டர் பட்டத்தையும் பறித்தது. இந்திய திருநாட்டுக்காக சொத்து சுகம் அனைத்தையும் இழந்து வறுமையின் விளிம்பிற்கே சென்றார் சிதம்பரம். தொழில் செய்ய இந்தியாவிற்கு வந்த பிரிட்டிஷ்காரர்களை விரட்டியடிக்க அவர்களுக்கு போட்டியாக ஒரு கப்பல் நிறுவனத்தையே தொடங்கி ஆங்கிலேயனின் அடிமடியிலேயே கை வைத்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிறந்த தினம் 1875 செப்டம்பர் 5.